ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 41. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 2024 கேட்டிருந்த ஜிடி ரீசனிங் கொஷின். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போதே 40 மார்க் உங்ககிட்ட இருக்குன்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் போகலாம். பிகாஸ் அந்தளவுக்கு நம்ம வீடியோவில் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம ரீசனிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஏற்கனவே பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, டீலேருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் செட்டில் கொஸ்டின் மார்க் இருக்குது. ஓகே, ஸோ வீலேருந்து நம்ம டபிள்யூ பார்ப்போம். ஸோ வீலேருந்து டபிள்யூக்கு +1, டபிள்யூலேருந்து எக்ஸுக்கு அண்ட் ஒய்க்கெலாம் +1 தான் பண்ணுறோம். அப்போ நம்ம ரிவர்ஸில் பார்க்கும்போது வீலேருந்து -1 பண்ணால் நம்மளுக்கு யூ வரணும். ஸோ அப்படி யூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அதுவும் செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஈஸியான கொஷினா? ஓகே, தென் செகண்ட் கொஷின் பார்ப்போம். இதுவும் ஈஸியாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்கும். நீங்களே ஜஸ்ட்டு பாருங்கள் எதனா பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிருக்கான்ட்டு. எனக்கு பார்க்கும்போது தெரியுது, பிகாஸ் டபுள் எக்ஸ் வந்திருக்கு. அப்போ 2 டைம்ஸ் எக்ஸ் போட்டுக்கிறேன். அண்ட் ஒய்யுமே எனக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கு, பட் இங்கே 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகே, அப்போ இங்கே 4 டைம்ஸ் வருதா? அப்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஃபைட்டர்ஸு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு XY அந்த கான்செப்டில், தென்னு XX YY, தென்னு XXX அண்டு XXY இந்த கான்செப்டில் தான் மேபி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கலாமா? ஓகே, இதை நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸ் தான் மிஸ்ஸிங்கில் இருக்குது, எக்ஸ் போட்டுக்கிறேன். தென் ஒய் வந்துருச்சு. தென் டபுள் எக்ஸு, இப்போ டபுள் ஒய் வரணும். ஒரு ஒய் வந்துருச்சு, அப்போது ஒரு ஒய் நான் போட்டுக்கிட்டேன். தென் இப்போ 3 வாட்டி எக்ஸ் வரணும் ஃபைட்டர்ஸ். அப்போது ஒரு எக்ஸ் போட்டுக்கிறேன். தென் 3 ஒய் வந்திருக்கு. எப்படி கரெக்டாக இருக்கா? இப்போ 4 எக்ஸ் வந்திருக்கு, 4 ஒய் வரணும். அதில் ஒரு ஒய் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், XY. ஓகேங்களா? ஸோ XY இருக்குது, எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ இந்த லாஜிக் எப்படி ஸ்ட்ரைக் ஆகும்னா, நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸு தெரியும். ஸோ என்ன சொல்கிறதுனா, இந்த லாஜிக் வருமா இல்லை அந்த லாஜிக் வருமான்ட்டு. அதாவது நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது என்னென்னா, 2 டைம்ஸ் எக்ஸு 2 டைம்ஸ் ஒய் இது வருமானு நான் டவுட்டு பார்த்தேன். பட் இங்கே வந்து 3 டைம்ஸ் ஒய் வந்திருக்குல்ல, தென் இங்கே வந்து 4 டைம்ஸ் எக்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அப்போ வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்ட்டு, சிங்கிள், டபுள், ட்ரிபிள் அண்டு 4 டைம் 5 டைம்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ் இந்த கொஷினுமே. நவ் ஐ சால்வ் தேர்ட் கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், 2க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? யா, 2க்கு ஜஸ்ட்டு வெயிட்டு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இதில் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது 4 தான் இருக்குது. ஸோ அப்போ 3க்கு ஆப்போசிட்டு 2வாக இருக்க முடியும். கரெக்டாக? அதேமாதிரி 1க்கு ஆப்போசிட் 5வாக இருக்க முடியும். ஸோ அப்போ நம்மளுக்கு கேட்டுக்கிறது 2க்கு ஆப்போசிட் என்னன்னு தான், 3 தான் அது. ஸோ 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் மூவ் டு த 4th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், நம்ம அப்ராடுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க, கப்புளுக்கு இந்த மாதிரி கோட் பண்ணுறாங்க, தென் டிகேடுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஏ இருக்குது, இதில் ஏ இல்லை, பட் இங்கே ஓ இருக்குது. ஸோ ஓக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இங்கே 6 இருக்குது. அதுமாரி இங்கே 4th லெட்டர் 6 இருக்கா, 6 கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ஓன்ற நம்பருக்கு நம்ம 6ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுமாரி எனக்கு புரியுது. அப்போ நான் டேரெக்டாக சிக்கு பார்க்குறேன். சிக்கு வந்து இங்கே 3 கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு டெக்கேட்டில் தேர்ட் லெட்டர் சி வந்திருக்கு. தேர்ட் லெட்டர் சினா அப்போ 3 வரணும் நம்மளுக்கு. தேர்ட் நம்பர் 3 வர மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக லாஸ்ட் லெட்டர் பார்த்துலாம். நம்மளுக்கு டெக்கேட்டில் லாஸ்ட் லெட்டர் இ இருக்குது. ஸோ ஈக்கு என்ன பண்ணுறோன்னா, இங்கே கப்பலில் நம்மளுக்கு இ வந்து 5 கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்மளுக்கு லாஸ்ட் லெட்டர் நம்பர் 5 தான் வரணும். ஸோ 5 வரும்போது நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் டெக்கேட்டில் கடைசியாக லாஸ்ட்டு செகண்ட் வந்து டி இருக்குது. டிக்கு என்னப்பா பண்ணுறாங்க, 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 வரணும். ஸோ அப்படி 4 வர மாதிரி எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 5th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், பார்க்கும்போதே தெரியுது, இன்ட்டு 3 பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்லேயும் இன்ட்டு 3 தான் பண்ணுறோம், அடுத்தும் 3 தான். ஸோ இதை 3 பண்ணும்போது நம்மளுக்கு யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்கள், 3 பண்ணும்போது நம்மளுக்கு 1 வரணும். எல்லா ஆப்ஷன்லையும் 1 கொடுத்துருக்காங்களா, வெரி குட். ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் பெருக்கி தான் ஆகணும். 1 2 தென் 27 29 2 6 8 8 9 1. ஸோ 8 9 1 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எனக்கு 4th ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா?
சூப்பர், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த சிலாகிசம் கொஷின். ஆல் பிளேயர்ஸ் ஆர் டால்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் பிளேயர்ஸ் ஆர் டாலு, தென் ஆல் டால்ஸ் ஆர் ஸ்மால். ஆல் டால்ஸ் ஆர் ஸ்மால். ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிளேயர், அது போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் டாலு, தென் அதுக்கப்புறம் ஸ்மால். ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்த்துலாமா? ஸோ கன்க்ளூஷன் என்ன போய்ட்டு சொல்கிறாங்க, சம் பிளேயர்ஸ் ஆர் ஸ்மால்னு சொல்கிறாங்க. சம் பிளேயர்ஸ் வந்து ஸ்மால்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்மாலுக்குள்ளே தான் என்ன சொல்லுது, டால் இருக்குது, டாலுக்குள்ளே தான் பிளேயர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சம் பிளேயர் வந்து ஸ்மால்னு சொல்கிறது கரெக்டு தான். அப்போது வந்து முடிவு ஒன்று வந்து கரெக்டு தான். தென்னு நோ ஸ்மால் இஸ் பிளேயர்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா நோ ஸ்மால் இஸ் பிளேயர்னு சொல்ல முடியும்? ஸ்மாலுக்குள்ளே தான் என்ன சொல்கிறது, பிளேயரே இருக்கார். அப்போ நோ ஸ்மால் இஸ் பிளேயர்னு சொல்கிறது லாஜிக்கே இல்லாதது. அப்போ இது தப்பு தான். அப்போ முடிவு ஒன்று மட்டும் கரெக்ட் ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் ஒன்னா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. நவ் ஐ சால்வ் த 7th கொஷின். இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க, 5 ஃப்ரெண்ட்ஸு சிட்டிங் இன் ஏ சர்க்கிள் டேபிள் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் அ சென்டர். ஓகே, ஸோ 5 பர்சன் வெயிட் சிட் பண்ணுற மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்போ அவங்களோட பொசிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சி இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஏ. ஓகே, தென் அதாவது சியும் ஏயும் ஒன்றா வராதுன்னு சொல்லிட்டாங்க. தென் பி இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. ஓகே, இக்கு செகண்ட் லெஃப்டில் நம்மளுக்கு பி இருக்கார், போட்டாச்சு. தென் ஏ இஸ் செகண்ட் டு த ரைட்டா? ரைட் ஆஃப் இ. ஸோ ஏக்கு நோ ஈக்கு தானே, ஈக்கு செகண்ட் ரைட்டில் நம்மளுக்கு ஏ இருக்கார், போட்டாச்சு. ஈக்கு பக்கத்தில் சி இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ சி இங்கே தான் போட்டாக்கணும். தென் ரிமைனிங் இருக்குது டி தான். ஸோ டியோட பொசிஷனை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஹூ இஸ் த சிட்டிங் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சியா? சி. ஸோ சிக்கு இமிடியேட் லெஃப்ட்டில் யாருன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ், பி தான் இருக்கார். ஸோ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்லேயே ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 5 பேர் வந்து வட்ட மேசையில் மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 5 பேர் உட்கார்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் சி என்பவர் ஏவின் உடனடியாக அண்டை வீட்டார் இல்லை, அதாவது உடனடியாக அருகில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சியும் ஏவும் நெய்பர்ஸ் இல்லை. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பி என்பவர் ஈயின் இடதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார். ஈயோட இடதுபுறத்தில் இரண்டாவதாக நமக்கு பி இருக்கார், அதை போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் ஏ என்பவர் ஈயின் வலதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார். ஸோ ஈக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதில் ஏ இருக்கார், அதையும் போட்டாச்சு. தென் நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ் இந்த சிஏவும் ஒன்றா வராதுன்ட்டு. அப்போது இங்கே சி வர சான்ஸ் இல்லை. அப்போ ரிமைனிங் எடுத்து டி இங்கே தான், சி இங்கே தான் போட்டாக்கணும். நம்மளுக்கு கேள்வி என்னென்னா, சியின் உடனடியாக இடதுபுறத்தில் யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, பி இருக்கார். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நவ் ஐ சால்வ் த 8th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், -1 பண்ணுறோம், தென் +4, தென் மைனஸ் தான் பண்ணுறோம். 53லேருந்து 26, இது ஒரு 24, 27. ஸோ 27 வந்து மைனஸ் பண்ணுறோம். ஓகே, தென் அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுறோம், 26லேருந்து 42 வந்திருக்கா, இதில் ஒரு 4னா கூட 12, 16. ஸோ 16 வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு தெரியுது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கியூபால் மைனஸ் பண்ணிடுறாங்க. தென் 2 ஸ்கொயரு, தென் 3 ஸ்கியூபு மைனஸு, தென் 4 ஸ்கொயரு, நெக்ஸ்ட்டு 5 ஸ்கியூபு மைனஸ் பண்ணோம். 5 ஸ்கியூப் மைனஸ்னால் 125 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் 42ல். ஸோ அப்போ 125 மைனஸ் இருக்குது 42. ஓகேங்களா? டிஃபரன்ஸ் எடுத்தால் 3 வருது, தென் 8. ஸோ 83 வருது ஃபைட்டர்ஸ் எனக்கு மைனஸில். அப்போ செகண்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 9th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், 8 ஃபேமிலி மெம்பர்ஸா? ஓகே, மேரேஜ் பார்ட்டி, தேர் ஆல் சிட் அரௌண்ட் எ சர்க்கிள் டேபிள் ஃபேஸிங் சென்டர் பட் நாட் நெசல் இன் த சேம் ஆர்டர். ஓகே, ஸோ ஃபேஸிங் சென்டர்னு சொல்லியாச்சு. அப்போது 8 பீப்புள் சிட் பண்ணுற மாதிரி பொசிஷனும் போட்டுக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எம். ஓகே, தென் எம்மை பற்றி திருப்பி எங்கன்னா பேசியிருக்காங்களா? அப்படி இல்லைனா கியூவா? ஓகேயா, கியூ சிட்ஸ் ஆப்போசிட் ஆஃப் ஓ அண்ட் யூ சிட்ஸ் ரைட் டி கியூ. ஓகே, எம்மை பற்றி ஃபஸ்ட்டு ஓவை பற்றி இப்போ ஓ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எம். ஸோ எம்முக்கு தேர்ட் ரைட்டில் நம்மளுக்கு ஓ இருக்கார், ஓ போட்டாச்சு. தென் ஓ சிட்ஸ் ஆப்போசிட் ஆஃப் கியூ. ஓகேங்களா? அப்போ கியூவோட பொசிஷனும் போட்டாச்சு. தென் யூ சிட்ஸ் ஆப்போசிட் ஆஃப் டி, யூவும் டி ஆப்போசிட் வெயிட் பண்ணுவோம். தென் என் சிட் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ.
ஸோ n வந்து நம்ம தேர்ட் லெஃப்ட்டில் க்யூக்கு இருக்காரு போட்டாச்சு. தென் p சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் m. ஸோ எம்முக்கு செகண்ட் லெஃப்ட்டில் நம்மளுக்கு p இருக்காரு, அதையும் போட்டாச்சு. தென் r வந்து பார்த்தீங்கன்னா சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் t. டீக்கு இமிடியேட் ரைட்டில் நம்மளுக்கு r இருக்காரு. அப்போ இந்த 2 பேர் ஒன்றா வராங்க. அப்போ இங்கே t போடலாம், இங்கே r போடலாம். ஸோ டேரெக்டாக டீக்கு ஆப்போசிட் u, அதையும் போட்டாச்சு. ஸோ எல்லாரோட பொசிஷன் எனக்கு ஃபில் ஆகிடுச்சு. ஹூ இஸ் த இமிடியேட் ரைட் ஆஃப் n? ஸோ எனக்கு இமிடியேட் ரைட்டில் u தான் இருக்காரு ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 1 யா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஈஸி கொஷின் ஃபைட்டர்ஸ். தமிழ்லேயே ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா. ஓகே, ஸோ நம்மளுக்கு 8 பேர் மையத்தை நோக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ அவங்களோட பொசிஷன்ஸை இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓ வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு வலதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளார். எம்முக்கு வலதுபுறத்தில் 3ஆவது இடத்துல ஓ இருக்கார். ஓகேங்களா? போட்டாச்சு. தென் கியூ என்பவர் ஓக்கு எதிரே அமர்ந்துள்ளார். ஸோ எக்ஸாக்டாக ஓவும் கியூவும் ஆப்போசிட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டாங்க, போட்டாச்சு. தென் யூ வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு எதிரே உள்ளார், யூவும் டி ஆப்போசிட்டு. ஓகே. தென் என் வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளார். ஸோ கியூக்கு இடதுபுறத்தில் 3ஆவதுல நம்மளுக்கு என், அப்போ என்னோட பொசிஷனும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் பிஇ பற்றி பேசுகிறாங்க. பிஇ வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு இடதுபுறத்தில் 2ஆவதாக உள்ளார். ஸோ எம்முக்கு இடதுபுறத்தில் 2ஆவதுல பிஇ இருக்கார். ஸோ பியோட பொசிஷனும் போட்டாச்சு. தென் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். அப்போ இந்த 2 பேரும் ஒன்றா வராங்களே, அப்போ ஒன்றா வர மாதிரி இங்கே தான் போட முடியும். ஸோ டீக்கு ஆப்போசிட் யூ, அதையும் நான் போட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னென்னா, எனக்கு உடனடி வலதுபுறத்தில் யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. யூ தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பரான கொஷின் அது. கொஞ்சம் பெரிய கொஷின் தான், பட் ஸ்டில் உங்களால் ஒரு 40லேருந்து 50 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், இதில் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது, இந்த கொடுத்துருக்கிற இந்த சர்க்கிள் சிம்பிள் வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு பொசிஷன் சேஞ்ச் ஆகலை. அப்படி பார்க்கும்போது இது தப்புன்னு சொல்லிடலாம். தென் இப்போ இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து நம்மளுக்கு கிளாக் வைஸ் வந்து 45 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. தென் அகைன் ஒரு 45 டிகிரி, தென் அகைன் ஒரு 45 டிகிரி, நெக்ஸ்ட் 45 டிகிரி ரொட்டேட் ஆகி நம்மளுக்கு வெஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஸோ நம்ம இப்போ 11th கொஷின் பார்த்துலாமா? ஓகே. இதில் என்னப்பா, கியூக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ நம்மளுக்கு ரெண்டுத்தையும் காமனாக பி தான் இருக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் லெட்ரு பாருங்கள். கியூக்கு நெக்ஸ்ட் லெட்ரு இங்கே எம்மு கொடுத்துருக்காங்க. அப்போ எம்மா தானே ஆப்போசிட்டாக இருக்க முடியும். ஸோ அப்போ ஆப்ஷன் 3யா? ஸோ நீங்களே பாருங்கள், இந்த கொஷனுக்கு எவ்வளோ 5 days டைம் ஆகும்? 3 செகண்ட் ஆர் 5 செகண்ட், இவ்வளோ தான். ஸோ வெரி வெரி சிம்பிளான கொஷின். நவ் ஐ மூவ் டு த 12th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், ஜஸ்ட் எந்த 2 சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வேலிடாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸும் ஈக்குவல் டு மாத்திரமா? ஸோ மாற்றினா 2 ப்ளஸ்ஸு நான் டேரெக்டாக டிவைட் பண்ணிட்டேன், ப்ளஸ்ஸு 4 ஒரு 12. ஓகே, 3 போடுவோம். இந்த மைனஸ் பதிலாக ஈக்குவல் டு 2 மைனஸ் 0. ஸோ இங்கே ஜஸ்ட்டு 2 இருக்குது, இங்கே 6 சாரி 12 14 ஆல்ரெடி பெருசாக போயிருக்கு, இங்கே ஜஸ்ட்டு 2 தான் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு தப்பு தான். ஓகே, செகண்ட் வந்துடலாம். இப்போ வந்து ஈக்குவல்ட்டும் ப்ளஸ்ஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ மாற்றி பார்ப்போம். 2 ஈக்குவல் டு தென் 12 போட்டுக்கலாம், அண்டு -3 தென் +0. அது ஆல்ரெடி பிரச்சனை இல்லை. இங்கேயும் பெருசாக தான் இருக்குது, பிகாஸ் இங்கே 9 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ நம்ம இப்போ தேர்டு ஆப்ஷன் தான் போய் ஆகணும். 2 ப்ளஸுக்கு பதிலாக -4, டேரெக்டாக 12 போடுவோம். 12 + 2, இங்கேயும் நம்மளுக்கு 0 வந்திருக்கு, இங்கே பெருசாக இருக்குது, அதாவது -8 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷனில் தான் இருக்க சான்ஸ் இருக்குது. பட் இட் ஸ்டில் நம்ம செக் பண்ணிக்கலாம். 2 + 4 -3 × 2 = 0. ஸோ இங்கே -6 இருக்குது, இங்கே +6. ஸோ -6ம் +6ம் போச்சுன்னா 0 கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நம்ம 13th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜஸ்ட்டு Z வந்து எஸ்ஸுக்கு என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கா? ஓகே, இதில் ஜெட்டுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா? ஸோ மைனஸ் சிம்பிளாக என்னென்ன வருதுன்னு பாருங்கள். சிஸ்டர், அப்போது வந்து ஜெட் வந்து ஒரு ஃபீமேலுன்னு தெரியுது. ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன்லேயும் ஃபீமேல் தான் இருக்குது. ஓகே, ஜெட் இஸ் த சிஸ்டர் ஆஃப் டி. ஓகே, தென் அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள் இருக்குது. டிவைட் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மீனிங் வருது? மதரா? ஸோ டி இஸ் த மதர் ஆஃப் எஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு இது இவ்வளோ தான் கேட்டுக்குது. ஹவு ஜெட் இஸ் ரிலேட்டட் டு எஸ். ஸோ நமக்கு தெரியும் மதரோட சிஸ்டர். ஸோ கரெக்டாக மதரோட சிஸ்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஷார்ட் மெத்தட் தான். ஓகேங்களா? அவங்களுடைய ஜெண்டர் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிக்கிறோம், தென் எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சால்வ் பண்ணால் இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. 14th கொஷின் பார்த்துலாமாப்பா இப்போ. ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு மிரர் இமேஜ். ஸோ இங்கே பாக்ஸ் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு ஷேடட் ஏரியா இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷனையும் ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, விச் மைட் பி த ரைட்டு. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது இந்த கரெக்டாக இந்த வெர்டிகல் லைன் பக்கத்தில், அதாவது நம்மளுக்கு ரைட் சைடில் இந்த சின்ன லைன் இருக்கா, இப்போ நம்மளுக்கு மிரர் இமேஜில் லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் தான் 2 சைடும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு இந்த ஷேடட் ஏரியா இருக்குல்ல ஃபைட்டர்ஸ், இது வந்து லெஃப்ட் சைடு இருக்கா. ஸோ நம்மளுக்கு மிரர் இமேஜ் பார்க்கும்போது நம்மளுக்கு ரைட் சைடு வரணும். ஸோ அப்படி ரைட் சைடு வர மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோர்த் ஆப்ஷனில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சால்வ் த 15th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 4 காமனாக இருக்குது, அதை விட்டுடலாம். தென் 1 2 மட்டும் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஓ தான் வரும், அப்போனா 4க்கு அப்புறம் 1 வருது, அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். தென் 5 3 செக் பண்ணுங்கள். 5 3 பார்க்கும்போது ஓ காமனாக இருக்குது, எம்ஓ காமனாக இருக்குது. தென் டியூ இருக்குது, டி தான் ஃபஸ்ட்டு வரும், அப்போ 5 தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ இந்த 3யும் கேன்சல் பண்ணிடலாம். தென் 3யும் 2வும் பாருங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 3 2ல் ஃபஸ்ட்டு எது வரும்னு பாருங்கள், நம்மளுக்கு ஓ தான் ஃபஸ்ட்டு வரும், விச் மீன்ஸ் 3. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 16th கொஷின். ஸோ ஏலேருந்து நம்மளுக்கு எக்ஸ் வந்திருக்கு ஃபைட்டர்ஸ், -3 பண்ணுறோம். ஸோ என்லேருந்து நம்ம -3 பண்ணால் நம்மளுக்கு 11 வரும், நத்திங் பட் கே. ஸோ அப்படி கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் தேர்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. நவ் ஐ சால்வ் த 18th கொஷின். மாஸ்கோ, ரஷ்யா, கைரோ எதுக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ, கைரோ வந்து பார்த்தீங்கன்னா எஜிப்தோட கேபிட்டல். ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். டர்க்கியோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அங்காரா வரும், அதேமாரி தென் இத்தாலியோட கேபிட்டல் ரோமா. அதேமாதிரி கிரீஸோட கேபிட்டல் வந்து ஏதன்ஸ். ஓகேங்களா, அண்டு அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், மற்றபடி வேறு எதுவும் இந்த கொஷினில் பெருசாக இல்லை. நவ் ஐ மூவ் டு த 18th கொஷின். இதில் என்னப்பா கேட்டிருக்காங்க, 5th இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த 2 வந்து இப்போ இங்கே வந்திருக்கு, அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு, தென் திருப்பி இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போது நம்மளுக்கு இந்த பாட்டில் வரணுமா, அந்த 2 ஸ்கொயரு கரெக்டாக அப்படி இந்த பாட்டில் வர மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, தென் இந்த ஷேடட் ஏரியா பாருங்கள், ஒரு பொசிஷன் மட்டும் மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, தென் அதேமாதிரி ஒரு பொசிஷன் மூவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு டாப்பில் வரணும். ஸோ அப்படி டாப்பில் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வர மாதிரி நமக்கு செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, இதுலேயும் தப்பாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. 19th கொஷின் பார்த்துலாமா. ஓகே, ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், அதேமாதிரி 2 சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கணும். செக் பண்ணி பார்த்துலாமா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு செக் பண்ணும்போது 6 போட்டுக்கலாம், மைனஸ் பதிலாக ப்ளஸ்ஸு இஸ் ஈக்குவல் டு 10 × 2 - 21. ஸோ 20 - 1, இங்கே வந்து +1 இருக்குது, பட் நம்மளுக்கு தப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ தென் செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா. ஓகே, ஸோ செகண்ட் ஆப்ஷனில் டிவைட் சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறோம், இன்ட்டு போடுறோம். அப்போது 18 × 3 டைம்ஸ் போட்டால் இது 30 × 2 54. 54 - 5 இஸ் ஈக்குவல் டு தென் அதுக்கப்புறம் என்னது 10க்கு 5 வருது, 5 + 21, தென் இங்கே வந்து 26 தான் இருக்குது. அண்டு இதுலேருந்து சேஞ்ச் பண்ணால் இந்த செகண்ட் ஆப்ஷன்லையும் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு இங்கே பெரிய நம்பர் இருக்குது, இங்கே சின்ன நம்பர் இருக்குது, இப்போ இதுவும் வர சான்ஸ் இல்லை. நவ் ஐ செக் த தேர்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக ஈக்குவல்ட்டே சேஞ்ச் பண்ணிடுறோம். அப்போது 6 - 5 ஈக்குவல் டு பதில் ப்ளஸ் போகிறோம், 10 × 2 தென் ஈக்குவல் டு 21. இது ஒரு 20 மாறிடும். தென் இங்கே ஒரு 1 இருக்குது, ஸோ ஆட் பண்ணால் 21. ஸோ எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. 20th கொஷின் பார்த்துலாமா. ஓகே, ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், அடிஷனுக்கு 76 கொடுத்துருக்காங்க, சப்ராக்ஷனுக்கு 142. ஸோ இப்போ ஆட் பண்ணியே பார்த்துடலாம். ஏக்கு 1, டிக்கு 4 4 8 கூட 9 ஆகிடுச்சு, ஐக்கும் 9 + 9 18 மாறிடுச்சு. தென் ஒரு டிக்கு 20 போட்டால் 38, தென் ஒரு 9 போட்டால் 47. தென் ஓ வந்து ஒரு 15 அண்டு இது ஒரு 14 29. ஆட் பண்ணுங்கப்பா, 16 ஒரு 1 76. ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணல எனக்கு வருது. அப்போது நம்ம செகண்ட் செட்லேயும் இதை அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா, ஸோ அப்படி வரலன்னா நம்ம வேறு லாஜிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதனால் செக் பண்ணிக்கலாம். ஸோ சப்ராக்ஷனுக்கு செக் பண்ணும்போது நம்மளுக்கு எஸ்ஸுக்கு வந்து நம்மளுக்கு 19 தெரியும், யூ வந்து 21. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போதே நம்மளுக்கு 40 வந்துருச்சு.
தென் பி இருக்குது 2 போடுறோம், டிக்கு 20, இது ஒரு 18. ஸோ இது ஒரு 40 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 80 வந்துருச்சு. தென் ஏக்கு 1, சிக்கு 3, 4 இருக்குது. அப்போ 84. தென் டிக்கு ஐக்கு போடும்போது நம்மளுக்கு 29. தென் இது ஒரு 29. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஒரு 58. அப்போ 84 ஒரு 58, 12, 1, 14. யா. ஸோ இப்போ 142 வந்திருக்கு. கரெக்டு தான். அப்போ டிவிஷனுக்கு டேரெக்டாக ஆட் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ 3 டைம் எனக்கு ஐ வந்திருக்கு. அப்போ நான் 27 போட்டுக்கிறேன். தென் டிக்கு ஒரு 4, விக்கு ஒரு 22. யா. இது ஒரு 26, ஒரு 27 வந்து 53. ஓகே. எஸ்ஸுக்கு வந்து ஒரு 19. அப்போது 72. 72. தென் ஓ வந்து ஒரு 15, அது ஒரு 29. ஓகேப்பா. 11, 1 அண்ட் 10. ஸோ 101 வந்திருக்கு. அப்போ எனக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா? ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நம்ம எண்ட் ஆஃப் த டே கரெக்டான ஆன்சர் வர வைக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 20க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியான ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை. வெண்டர் சேஞ்ச் ஆனாலும் சரி, எந்த எது மாறினாலும் சரி, 10th லெவல் எக்ஸாம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.